சொன்ன வாய மூடல. குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமா, சந்தோஷம் கொண்டிருந்தேன். கொண்டிருந்தீங்க. இப்போ குழந்தைங்க மாங்கல்யா இருக்கிற நிலைமையில வந்து ஆமாங்க, அவர் வந்தாரு. ஆயர் குல திலகன், யாதவ குல மன்னன், அந்த கிருஷ்ணன் என் மருமகனை கொண்டுட்டானா? நம்ப முடியலையாடா? சத்தியமா சொல்றேங்க, அந்த நாட்டு காவல்காரங்க நானு. என் மருமக பிள்ளை உருவத்தில் யானையை போன்றவன். யானையை போன்றவன். அந்த கண்ணன் அம்மா அரியா பிள்ளை, சின்ன குழந்தை. இந்த குழந்தை போய் அவனை கொண்டு இருக்குமா? கொண்டு இருக்குமா? அது எப்படி கொண்டு இருக்க முடியும்? ரெண்டு பேருக்கு வந்து விரோதம் ஏற்பட்டதுங்க. அப்ப கொத்தா யானைய போய் சின்ன நரி போய் கொள்ளுமா? இல்லைங்க, யானை பெருசா இருந்தா கூட எறும்பு சின்னதா காதல் முந்தா செத்து போலியா? ஓஹோ, அந்த விதமா நீ அழுதிக்கினே ஓட்டு போய் சேரு. எதனா கொடுக்குறீங்களா? உத கொடுக்குற வாங்கி போ. மகாராஜா என்ன பண்ணுது மகாராஜா? போட்டுமா? போவேன் போவேன். சக்தி ஐயா, ஐயா, அந்த ஆயர் பாடிய கதி காணணும். கை கலங்குங்க. இங்க 2 தாலி தான் இருந்தது. ஆமா, அந்த பகவானை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க ஐயா? 12,000 கோபியாஸ்திரிகள், 12,000 கோபியாஸ்திரிகள், 8 பட்டமஸ்திரிகள், 8 பட்டமஸ்திரிகள், ராதா ருக்மணி, பாமா விஜயா. மொத்தம் எவ்வளவு? அது ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டு அதிகமாகி போச்சுங்க. 12,012 பேர் ஆகுது. 12,012 பேர். ஆமா ஆமா, நான் சொல்லிட்டு இருப்பேன், ராஜாவுக்கு மரியாதை இல்லைங்க. அவங்க தாலி மொத்தம் அர்த்தம் போடுறோம் இன்னைக்கு. அவன் நம்பி இருக்கிறாங்க இல்லையா? ஐயோ, 2-3 கூட ஆகும் உங்களுக்கு. 12,012 தாலி அர்த்தம் இன்னைக்கு. 12,012 தாலி இன்னைக்கு அர்த்தம். ஆமா ஆமா, தாலி அறுக்கிற பையன் யாரு? கோவத்துல இருக்கிற. ஏன் தெரியுமா? ஏன் மகாராஜா? ஒருவரோடு போர் புரிய வேண்டும் என்றால் ஆமாங்க, தன்பாலோ எதிரிபாலோ தெரிஞ்சு சண்டை போறோம் அறிவாளி. தன்பாலோ எதிரிபாலோ தெரிஞ்சு சண்டை போறோம் அறிவாளி. ஆனால் இந்த கிருஷ்ணனுக்கு அறிவில்லாதனமாய் என் மருமகனை கொண்டுறானே. ஐயோ, கம்சனை கொண்டுறமே. அவன் மாமனார் சராசந்தன் வந்தா ஆயர் பாடியே அதோ கதி அதோ கதி ஆயிடுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுங்க. அவனுக்கு அறிவு இருக்கும். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி அறிவு இல்லாத நடந்துட்டார். ஆமாங்க, விடுவனா? விடக்கூடாது. போவேன். எப்படி? அவன் எங்க போவான்? எங்க போய் படுக்கிறானா? படை வீரர். அதுல அடி வாங்கும்போது மண்டமல பைத்து ஆயிடுறான். ஆமா, அவன் பைத்து ஆயிட்டா என்ன பண்ணுவான்? அவன் எதிராளி குத்துறானா இல்ல அவனே பிடிக்கிறானோ கூட தெரியாது. ஆமா, அவன் பேர் சொல்லி பிடிச்சவனா? தயாரான்னு கேட்டியா? எதுக்கு தயார் சொல்றது தெரியாது, தயார்ன்றாங்க. எல்லாம் இட்லி சாப்பிட தயாரா? அது ஒரு நாள் ரெடி ஆகுறா அப்படி இருக்கு. ஆமா, இதான் ஏற்பாடு. இங்க இருக்கும் பக்தர்கள் நாமதாரியா இருக்கிறாங்க. ஆமா, அந்த பையங்க தான் பாத்துனு அப்போ ஆட்டு முன்னாள் சுத்துது அந்த பையன் போடா. அந்த கண்ணங்கரானா பாத்துனு அப்போ பகவான் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அமைஞ்சு கொஞ்சம் இருக்காதா? ஆமா, அமர்ந்து கொண்டு இருக்கிறார். நான் பாக்குறேன். இவன் என்ன 7 வழியா போவோம். இவன் கண்ணா கொத்தோ 2 தாலி அட்டுவிட்டு கால் மேல கால் போட்டு இவனுக்கு 2 கால ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது. 3 கால நிக்கிறவன்லாம் டுஷோன்னு ஒரு காலை ஊனிக்கணும். இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. சிவபெருமான் மச்சான் அந்த சோலையெல்லாம் நிக்க முடியாது. அந்த வேல் இல்லாத முருகனால் நிக்க முடியாது. அந்த சக்திகிறாள் அவனாலே அதை நிக்க முடியாது. அது இல்லாம பணத்த பசங்க 2 தாலி அட்ட விட்டு நான் வாட்டமா தெம்ப தாலி அட்ட பாடி